அவர்கள் செய்ய போகும் பொருத்தனைகளை கேட்கவும் தேவ சமூகத்தில் இருக்கிற நாம் அவருடைய ஆசீர்வாதம் அவர்கள் மேல் தங்குவதற்காக செபிக்க கூடி வந்திருக்கிறோம். திருமணமானது கிறிஸ்துவுக்கும் அவர் திருச்சபைக்கும் உள்ள ஐக்கியத்தை காட்டுகிறது. இது யாவருக்கும் கனம் உள்ளதும் மேன்மையாக ஒன்றாக இருக்கிறது. தேவனுடைய சித்தத்தின்படி தேவ மகிமைக்காக தேவ பக்தி உள்ள சந்ததியை பெறவும் அவர்கள் கர்த்தருக்கு பயப்படுற பயத்திலும் அறிவிலும் அன்பிலும் சத்தியத்தில் வளர்க்கப்படவும் கணவன் மனைவி ஒருவரால் ஒருவரை பெற வேண்டிய அன்பையும் ஆதரவையும் பராமரிப்பையும் பாதுகாப்பையும் சகாயத்தையும் ஆறுதலை அடையும் திருமணம் தேவனால் ஏற்படுத்தப்பட்டது. ஆகையால் இதை அற்பமா எண்ணாமல் திருமணம் ஏற்படுத்தப்பட்ட காரணங்களை மனதில் கொண்டு பயபக்தியோடும் விவேகத்தோடும் தெளிந்த புத்தியுடனும் தேவ பயத்தால் சொல்லக்கூடுமானால் இப்பொழுது எழுத்தின் மூலமா அதை சொல்ல கடவர். சொல்லாவிட்டால் இனி ஒரு காலம் சொல்லாதிருக்க கடவர். மறுபடியும் நான் நல்லா கவனிக்கலாம். ஆகையால் இவர்களை ஒருவரும் ஒருவர் வேத ஒழுங்கின்படி அரசாங்க சட்டத்தின்படியும் திருமணத்தில் இணைக்கக்கூடாத நியாயமான காரணத்தை எவராயும் சொல்லக்கூடுமானால் இப்பொழுதே எழுத்து மூலமா அதை சொல்ல கடவர். சொல்லாவிட்டால் இனி ஒரு காலம் சொல்லாதிருக்க கடவர். தடை ஒன்றும் இல்லாவிட்டால் நாம் அப்படியே தொடர்வோம். பாஸ்டர் அவர்கள் அப்படியே திரும்ப அப்படியே இல்ல நீங்க திரும்ப நீங்க நீங்க இப்ப மைக் ஒருத்தர் பிடிச்சிருங்க. இல்ல இல்ல நீங்க இப்ப நான் சொல்றதெல்லாம் நீங்க திரும்பி சொல்லணும். மைக் மாத்தி தேவ சமூகத்தில் இங்கே கூடி வந்திருக்கும் யாவருக்கும் சாட்சியாக முத்துக்குமாராகிய நான் ராஜேஸ்வரியாகிய உன்னை இன்று முதல் எனக்கு விவாக மனைவியாக ஏற்றுக்கொண்டு கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே தேவனுடைய பரிசுத்த பிரமாணத்தின்படி நன்மையிலும் தீமையிலும் வாழ்விலும் தாவிலும் சுகத்திலும் துக்கத்திலும் மரணம் நம்மை பிரிக்கும் அளவும் எல்லா நிலையிலும் உன்னை நேசிக்கவும் போஷித்து காப்பாற்றவும் வாக்கு கொடுக்கிறேன். அதை வாங்கி இந்த கையில இங்கே கூடி வந்திருக்கும் யாவருக்கும் சாட்சியாக ராஜேஸ்வரியாகிய நான் முத்துக்குமாராகிய உங்களை இன்று முதல் விவாக கணவனாக வாழ்க்கை துணையாக ஏற்றுக்கொண்டு கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே தேவனுடைய பரிசுத்த பிரமாணத்தின்படி நன்மையிலும் தீமையிலும் வாழ்விலும் தாழ்விலும் சுகத்திலும் துக்கத்திலும் மரணம் நம்மை பிரிக்கும் அளவும் எல்லா நிலையிலும் உங்களை நேசிக்கவும் பயபக்தியோடு கீழ்ப்படியவும் வாக்கு கொடுக்கிறேன். பாருங்க, ரெண்டு பேருமே தேவ சமூகத்துல அவங்க வாக்கு கொடுத்துருக்குறாங்க. இந்த வாக்குக்கு யார் முதல் சாட்சினா வானத்தையும் பூமி உண்டாக்கின கர்த்தரே இவர்களுக்கு சாட்சியா இருக்கிறாரு. இப்போது இவங்க ரெண்டு பேரும் இந்த அறிக்கைக்கு அடையாளமாக இப்போது இவர்கள் முதலாவது இவர்கள் இந்த மாலைகளை மாற்றிக் கொள்வார்கள். கை தட்டுங்க, கை தட்டுவாங்க. மாலை பிடிச்சாங்க, மாலை பிடிச்சாங்க. சில கொடுங்க, சில கொடுங்க. இதை இப்பொழுது அறிவிக்க வேண்டும் என்று உங்கள் இருவருக்கும் கட்டளையிடுகிறேன். ஹல்லேலூயா. நீங்க வேத ஒழுங்கின்படி தேவனுடைய பரிசுத்த பிரமாணத்தின்படி நன்மையிலும் தீமையிலும் வாழ்விலும் தாவிலும் சுகத்திலும் துக்கத்திலும் மரணம் நம்மை பிரிக்கும் அளவும் எல்லா நிலையிலும் உன்னை நேசிக்கவும் போஷித்து காப்பாற்றவும் வாக்கு கொடுக்கிறேன். அதை வாங்கி இந்த கையில வாங்கி நான் சொல்றேன், நீங்கள் சொல்லுங்க. தேவனுடைய சமூகத்தில் இங்கே கூடி வந்திருக்கும் யாவருக்கும் சாட்சியாக
ராஜேஸ்வரியாகிய நான் முத்துக்குமாராகிய உங்களை இன்று முதல் விவாக கணவனாக வாழ்க்கை துணையாக ஏற்றுக்கொண்டு கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே தேவனுடைய பரிசுத்த இப்ப நீங்க மாத்திக்கலாம். கை தட்டுங்கலாம், கை தட்டலாம். ஒருவருக்கொருவர் வாக்கு கொடுத்து அதன் உறுதிக்கு அடையாளமாக அவர்கள் முதலாவது அந்த மாலையும் இரண்டாவது அந்த ரிங்கையும் அவர்கள் மாற்றிக்கொண்டார்கள். இவர்கள் இருவரும் இன்று முதல் கணவன் மனைவியுமாய் ஒரே மாம்சமாய் இருக்கிறார் என்று பிதா குமாரன் பரிசுத்த ஆவியின் நாமத்தினாலே நான் அறிவிக்கிறேன். தேவன் இணைத்தவர்களை மனிதன் எவனும் பிரிக்காத கடவன். ரெண்டு பேர் அப்படி நீங்க மலங்காப்பு பாஸ்லையா நீங்க தெய்வமாய் கர்த்தர் தெய்வம் இணைத்ததை மனிதன் பிரிக்க கூடாது என்ற வேதம் இணங்க, இந்த வார்த்தைக்கு இணங்க அருமையான இந்த தம்பதியாரை நாங்கள் பிதா குமாரன் பரிசுத்த நாமத்தினால ஆசீர்வதிக்கிறோம். நீடோடி வாழ்வார்களாக, நல்ல பலத்தோடு சுகத்தோடு ஆரோக்கியத்தோடு தெய்வமாய் கர்த்தர் இவர்களை கொடாய் பெருகும்படியாக நீ யாக்கோபுக்கு ஆசீர்வாதம் கொடுத்தீங்களே, ஆபிரகாமுக்கு ஆசீர்வதித்த அதே தெய்வம் இவர்களை ஆசீர்வதிக்க வேண்டும் என்று சொல்லி நாங்கள் இப்பொழுது பிதா குமாரன் பரிசுத்தாவின் நாமத்தினால் ஆசீர்வதித்து ஜெபிக்கிறோம். எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென்.